கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் கொலோசையர் 2:7. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. கொலோசியர் 2:7. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. இன்னைக்கு ஏசப்பா உங்ககிட்ட சொல்ல ஒரு வார்த்தை இருந்தமா, விசுவாசத்தில் உறுதியாரன்னு சொல்கிறாரு. ஆமென். உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் சூழ்நிலையை பார்த்துட்ருக்கீங்க. என் வாக்கு தத்துவம் இப்படி கொடுத்தாரு கர்த்தர், ஆனால் அதுக்கு எதிர்மாதிரியாக நடந்துகிட்ருக்கு, அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்துகிட்ருக்கு. நடக்குமா நடக்காத ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ளே வந்திருக்கல. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, விசுவாசமாக இரு, விசுவாசமாக உறுதியாக இரு, அது நிச்சயமாக நடக்கும்னு சொல்கிறாரு. ஆமென். ஆபிரகாமோட 75 வயதில் கர்த்தர் வாக்கு கொடுக்குறார், அவங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான்னு சொல்லி. ஆனால் அது உடனே நடந்துச்சா? இல்லை. ஆபிரகாம் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார், கர்த்தரை நம்பினார். வருஷங்கள் ஆச்சு. 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 25 வருடம். 25 வருடத்துக்கு அப்புறம், அதாவது 100 வயசில் ஆபிரகாமுக்கு மகன் பிறக்கிறான். ஆமென். அவர் விசுவாசமாக இருந்தார், கர்த்தரை நம்பினார், கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நம்பினார். இன்றைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், உங்கள் சூழ்நிலையை பார்க்காதீங்க. உங்களோட சூழ்நிலையில் இருக்கிறவங்க பேசுகிறத கவனிக்காதீங்க. வாக்கு தத்துவத்தை நோக்கி பாருங்கள், அதில் ஸ்தோத்திரத்தோடு பெருகுங்க, உறுதியாக பற்றி கொள்ளுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தந்து ஆசீர்வதிப்பார். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.